வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரா நல்லா இருந்தது. நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஷோ பார்த்தோம். சரி வாங்க அந்த நாளை என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தமிழில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். மறக்காமல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கப்பல் மூலிமா தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மண்டே நைட் ஆரம்பித்த உடனே ஓப்பனிங் ஷோவாக யார் வர பார்த்தீங்கன்னா த விஷன் டீம் தான் வராங்க. பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், பால் ஹேமன், லோகன் பால் அண்ட் தேரியும் இந்த டீமில் இருக்கிறாரு. வழக்கம் போல தான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏன் பேர் பால் ஹேமன் சொல்லிட்டு பால் ஹேமன் தான் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பால் ஹேமன் இன்றைக்கி ஓப்பனிங் ஷோவாக வந்ததுக்கு காரணமே ஆஸ்டின் தேரி தன்னுடைய டீமில் சேர்ந்துட்டான். அதாவது மிஸ்ட்ரியாலா ஆஸ்டின் தேரி எங்கள் டீமுக்கு வந்தார், இப்போ அஃபிஷியலி நாங்கள் இந்த டீமில் அவரை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அண்ட் கைஸ், இவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஃபுல் செக்மெண்ட் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ரெஸ்லிங் கிங் 2ல் தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க லென்த்தாக பேசினாங்க, அதனால தான் நம்ம பேசியதில் ரெஸ்லிங் கிங் 2ல் பேசியிருக்கோம். இவங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சிஎம் பாங் வராரு. சிஎம் பாங் பிரான் பிரேக்கர் கூட நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. ஆஸ்டின் தேரி நீ என்னை அட்டாக் பண்ணும்போதே நீ தானான்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருந்தது. ஆனால் நீ கொஞ்சம் புத்திசாலி, இவனுங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உனக்கு புத்தி இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நிரூபிச்சுட்ட. அண்ட் பிரான் பிரேக்கர், நீ ஃபேஸ் டு ஃபேஸ் என் கூட 1-on-1 நிற்கிறியா? இல்லை, நீ உன் கூட்டத்தை விட்டு தான் நிற்கிற. ஏன்னா உனக்கு பயம், சிங்கிளாக என் கூட நின்றா நான் என்னமோ உன்னை அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு பயம் அப்படின்னு சொல்லும்போது பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா தான் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குங்க, அவன் ரிங்குக்கு வரட்டு, ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கட்டு, நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் தைரியமாக நிற்கேன், அவன் என்னை பார்த்து கோலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கீழே இறக்க சொல்கிறான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிறாங்க. பிரான் பிரேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்யூச்சர் நவ், ஃப்யூச்சர் இஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமன் சொல்லுவார். நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ, ஃப்யூச்சர் நவ்வில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என் டீமில் இருக்கிறவங்க தான் ஃப்யூச்சர். உன்னுடைய டைம்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீக் உன்னை பீட் பண்ணி நான் சாம்பியன் ஆக போகிறேன். ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். உன்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை ஈஸியாக நான் வின் பண்ணிடுவேன்னு. அதுக்கு சிஎம் பாங் ஒன்று சொல்கிறாரு, நான் பாருக்கிட்டு நீ சின்ன பள்ளியாக இருக்கும்போது நீ டிவியில் பார்த்துட்டு இருந்திய சிஎம் பாங் அதே லெவலுக்கு இருக்கேன்னு நினைக்காத. நானும் நாளாக ரொம்ப கொடூரமான வயனாக இருக்கிறேன். உன்னை விட நிறைய டேஞ்சரான ஆட்களையும் பார்த்துருக்குறேன். அதனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ எந்த அளவுக்கு கெட்டவன் அப்படின்னு நீ உனக்கே நீயே சொல்கிறியோ அதை விட நான் கெட்டவன். அதாவது நீ 10% கெட்டவனா, நான் 100% கெட்டவன். அதை நீ மனசில் வச்சுக்க. நெக்ஸ்ட் வீக் இந்த டைட்டில் என்கிட்ட இருந்தெல்லாம் பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சொல்கிறாரு. இதே தொடர்ந்து உமன்ஸுக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது ஆல்ரெடி போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தது தான் ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக நடக்குது. ஸ்டெஃபினி வார்க்கர் தன்னுடைய உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ட்ரிபிள் த்ரெட்டாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. இதில் ஸ்டெஃபினி வார்க்கர், நிக்கி பெல்லா மற்றும் ரக்கெல் ராட்ரிகஸ் 3 பேர் தான். இதில் நம்ம ரிசல்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சோடைய கடைசியில் ஸ்டெஃபினி வார்க்கர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நிக்கி பெல்லாவை 2 பேரையுமே ரக்கெல் ராட்ரிகஸ் அந்த ஒரு ஹேண்டிங்கில் தூக்கி போட்டாங்க. ஆனால் இதில் ஸ்டெஃபினி வார்க்கர் தப்பிச்சிட்டாங்க. அப்படியே ரக்கெல் ராட்ரிகஸை ரிங்குக்கு வெளியே தள்ளி போட்டுட்டு அடிபட்டு தானே ஆல்ரெடி நிக்கி பெல்லா இருக்கிறாங்க, அவங்கள பின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இதில் கிட்டத்தட்ட ராட்ரிகஸ் சாம்பியன் ஆக வேண்டியது. அதை தடுத்து இன்னைக்கு அவங்களுடைய டைட்டில் மீண்டும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க ஸ்டெஃபினி வார்க்கர். அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னா குந்தர் நடந்து வராரு. குந்தர் இன்னும் ஜான்சனாவை பீட் பண்ண அந்த ஆணவத்தின் உச்சத்தில் தான் இருக்கார் போல இருக்குது. இப்போ நம்ம R-Truth குந்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. நீ ஜான்சனாவை டேப் அவுட் பண்ணிட்டேன், 17 டைம் சாம்பியனை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவப்படுறியே, நீ கண்டிப்பாக இதை நினச்சி அசிங்கதான் படணும், இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு குந்தருடைய காதில் எதுவும் சொல்கிறாரு. ஒருவேளை கெட்ட வார்த்தையில் திட்டாருன்னு தெரியல, குந்தருடைய முகம் அப்படியே சடன்லி மாறிட்டு, சரி கிட், நீ ஆசைப்படுற என் கூட மோதணும்னு, சரி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக உனக்கும் எனக்கும் ஒரு மேட்ச்சு ரால நடக்குது, இதுக்கு நீ ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. R-Truth ரெடின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி R-Truth குந்தருக்கும் மண்டே நைட்டால் ஒரு மேட்ச் இருக்குது. இதில் லீடர் ஜான்சனா மாதிரியே உன்னை டேப் அவுட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு கூட குந்தர் சொல்லியிருக்காரு. நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஆஸ்கா மற்றும் கேரி ஜேன் வராங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஆஸ்கா மற்றும் கேரி ஜேன் அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் ரியா ரிப்ளே மற்றும் இயோ ஸ்காயை எதிர்த்து. சரி, இந்த மேட்ச் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போவோம், இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம், அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் இந்த டைட்டில் அவங்க கிட்டலாம் போகிறது கிடையாது. போன வாரம் நான் ரியா ரிப்ளேயை பீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ரியா ரிப்ளே மற்றும்
ஈயோ ஸ்கை 2 பேருமே வராங்க. 2 பேரும் வந்ததுக்கப்புறமா இவங்ககிட்டலாம் பேசி தீர்க்க முடியாதுன்னு அப்படின்னு முடிவு பண்ணவங்க ஆஸ்கா மற்றும் கேரி ஜேனை முரட்டுத்தனமாக அடிக்கிறாங்க. வழி தாங்க முடியாத ஆஸ்கா மற்றும் கேரி ஜேன் இந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே போல் இவங்க வந்து நியூ சாம்பியன் ஆக போகிறாங்களா இல்லாட்டா ஆஸ்கா சொன்ன மாதிரி டைட்டில் ரீட்டைன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்த வாரம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க முடியும் மக்களே. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் சிஎம் பாங்க் பேக் ஸ்டேஜில் ரேமஸ் ஸ்டுடியோவை பார்த்து பேசுகிறாரு. ரேமஸ் ஸ்டுடியோ கிட்ட ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து நீ தேடி கூட மோத போகிற, இதில் பல சீட்டிங் இருக்கும், நீ பார்த்துருந்துக்கோன்னு. அதுக்கு ரேமஸ் ஸ்டுடியோ சொல்கிறாரு, நெக்ஸ்ட் வீக் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நீ டிஃபெண்ட் பண்ண போகிற, நானும் நீயும் கூட இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதிருக்கோம், பட் ஆனால் இப்போ சுச்சுவேஷன் வேறு. ஸோ உன்னுடைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணதுக்கு நீ முயற்சி எதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ரேமஸ் ஸ்டுடியோ சொல்கிறாரு. சிஎம் பாங்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அடுத்தது ரிங் ஜெனரல் குந்தருடைய நேரம். நம்ம ரிங் ஜெனரல் குந்தர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேலஞ்ச் பண்ண ஆட்ருத் கூட போகிறதுக்காக வந்திருக்காரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஜான்சனாவுடைய முகம் தான் நமக்குலாம் ஞாபகம் வருது. அண்ட் ஜான்சனாவை டேப் அவுட் பண்ணார்ல, அதை ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் எடுத்து தன்னுடைய டிஷர்ட்டில் போட்டிருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாருமே சீனான்னு சொல்லும்போது நீங்கள் கூட கொஞ்சம் கற்றுங்க அழுங்க அப்படின்னு கிண்டர் அடிக்காரு. அண்ட் ஆட்ருத்தும் வராரு. ஆட்ருத்துடைய சைல்ட்ஹுட் ஹீரோ அப்படின்னு சொல்கிற ஜான்சனாவை தோக்கடிச்ச குந்தர் நேருக்கு நேராக நிற்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு பழி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ருத்து வந்து குந்தரை பழி வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் குந்தர் இஸ் த டாமினேட்டர். அவர் எந்த அளவுக்கு டாமினேட்டர் அப்படிங்கிறத இந்த மேட்ச்சில் காட்டிட்டார். அண்ட் ஆட்ருத்து சொன்ன மாதிரியே அந்த ஸ்லீப்பர் லாக் இருக்குல்ல, அதை போட்டு டேப் அவுட் பண்ணுன்னு சொல்கிறாரு. டேப் அவுட் பண்ணாமல் மயங்கி போகிற நேரத்தில் மறுபடியும் மண்டையிலே அடித்து டேப் அவுட் பண்ண வைக்கிறாரு. ஸோ ஒரு கொடூரமான வில்லனா யார் அப்படிங்கிறத குந்தர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிரூபிச்சிட்டாரு. அண்ட் பேக் ஸ்டேஜில் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவாக காட்டுறாங்க. த ஊசோஸ் இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் ஃபுல்லாக வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் மாதிரி தான் இருக்கணும், வேறு எந்த பக்கமும் போகக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் நம்ம மெயின் ஈவெண்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும், மெயின் ஈவெண்ட் ஜேனா யார் அப்படிங்கிறத மக்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோ சொல்கிறாரு. ஸோ இது மெயின் ஒன்று தான் நடக்க போகுது. அண்ட் ஃபில் மேலர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2025 வந்து எங்களுக்கு நல்லாவே அமைஞ்சுது, எல்லாமே இருந்தது, ஆனால் 2026ங்கிறது என்னுடைய இயர் தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், டாமினிக் மிஸ்டரிக்கு இன்ஜுரி ஆகிட்டு. ஆமாம், அவர் சொல்லிட்டார், டாமினிக் மிஸ்டரிக்கு இன்ஜுரி ஆகிட்டு, அவனால் பல நாட்கள் வர முடியாது. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய சிங்கிள் கெரியர் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜேடி மெக்டோனுக்கு இன்ஜுரி, அதே மாதிரி ராட்ரிகஸ் அவங்க கதையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஃபின் பேலர் மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட்டில் மெயின் ரெஸ்லராக சும்மா இருக்கிறாரு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய சிங்கிள் கெரியரை நான் நல்லாவே டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபின் பேலர் பேசாமல் ஜட்ஜ்மெண்ட்டை விட்டுட்டு தனியாக போய் ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம், நல்லா இருக்கும்ல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல அந்த சிங்கிள் கெரியர் ஃபின் பேலரை பார்த்து. ஆனால் அதுக்கப்புறமா ஏஜே ஸ்டைல் மற்றும் டிராகன்லேயே ஜோ ஈவெண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. காய்ஸ், நீங்கள் ஊசோஸ் கூட டாக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க, 2 டீமே எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அண்ட் அந்த இடத்துக்கு எல் கிராண்டே அமெரிக்கானோஸ் வராங்க. வந்து போன வாரம் பார்த்திங்கன்னா ஜியோனுக்கும் ராயோக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதில் ராயோவை வின் பண்ணியிருப்பார்ல, அதனால் ஒரு கான்ட்ரஃபி ஏற்படுது. ஸோ ஜோ ஈவெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன்லேயே அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. மேபி உங்களுக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது போல இருக்குது. அண்ட் பால் ஹேமன் ஆஸ்டின் தெரியக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்காரு. இன்றைக்கி ரேமஸ் ஸ்டுடியோ கூட ஒரு மேட்ச் இருக்குது, இதில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறணும், ஒன்று புரிஞ்சுக்கோ, வெற்றி பெறுமோ இல்லையோ, ஆனால் நம்ம தோல்வி மட்டும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பிரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா இதை நீ வந்து சிங்கிளாகவே ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு கேட்கும்போது ஓகேன்னு சொல்கிறாரு. பட் நான் லோகன் பால் சரி நான் வேணா உனக்கு துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆஸ்டின் தேரி கூட துணையாட்டி இன்றைக்கி லோகன் பால் மட்டும் தான் வரப்போகிறாரு. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோக்கும் ஆஸ்டின் தேரிக்கும் மேட்ச் சொன்னோம்ல, அதுதான் நடக்குது. ஆஸ்டின் தேரியோட இன்ட்ரோ நல்லா இருந்தது, புது இன்ட்ரோவில் இன்றைக்கி வந்திருக்காரு தலைவன், பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. ஆஸ்டின் தேரி வெர்சஸ் ரேமஸ் ஸ்டுடியோ மேட்சே ஆரம்பிக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான், பாலியம்மன் சொல்லியிருக்காருல, மேட்ச்சில் நம்ம தோக்குறோம் அப்படிங்கிற நிலமை இருந்துச்சுன்னா நீ எக்காரணத்தை கொண்டு தோக்கக்கூடாது, ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இதில் தோக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஆஸ்டின் தேரி. அப்போது ரேமஸ் ஸ்டுடியோ 619 போடும்போது கரெக்டாக அவருடைய காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டார் லோகன் பால், சீட் பண்ணிட்டார். அண்ட் அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடக்குது. அதாவது ரேமஸ் ஸ்டுடியோ அடி வாங்கிட்டு இருக்கும்போது இவரை காப்பாற்றுறதுக்காக நம்ம பெண்டா வராரு. எஸ், பெண்டா இஸ் பேக். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்குமா அவர் டபிள்யூ விட்டு போய், அவ்வளோதான் இருக்கும், ரொம்ப நாள்லாம் அவ்வளோ இன்ஜுரினால் போனார். இப்போ மீண்டும் வந்துட்டார். வந்து ரேமஸ் ஸ்டுடியோவை காப்பாற்றி ரேமஸ் ஸ்டுடியோ கையை தூக்கி ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க.
ஸோ பெண்டாக்கு மெடிக்கலி இப்போ கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் பெக்கிலிஜ் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக மேக்ஸ் திருப்பி கூட பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்குள்ள இன்டர்கானல் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, நான் உன்னை சாதாரணமாக நினச்சிட்டேன், உண்மையிலேயே நீ என்ன 3 தடவை பீட் பண்ணியிருக்க, ஓகே தான். ஆனால் டேப்அவுட் முறையில் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்டர்கானல் சாம்பியன்ஷிப் அகைன் ரீடைன் பண்ண நினச்சேன்னா அது நடக்காது. நெக்ஸ்ட் வீக் இந்த இன்டர்கானல் சாம்பியன்ஷிப் மீண்டும் ஏன் பக்கம் வரப்போகுது, நீ தோக்க போகிற. ஸோ நீ வந்து ஒரு அன்சேஃப் ரெஸ்லர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அதாவது நான் வந்து ரொம்ப பயங்கரமானவன், என்கிட்ட இருந்து உன்னை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மேக்ஸ் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் 3 தடவை பீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் உன்னை பீட் பண்ணுவேன், ஸோ நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது, அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜுக்கு போகணும்னு வைங்களேன், ட்ரிக் வில்லியம்ஸ் ரா பிராண்டுக்கும் வந்திருக்காரு. ஆல்ரெடி ஸ்மாக்டவுன் பிராண்ட் வந்து என்னை தேர்ந்தெடுத்துக்கங்க, நான் ஃப்ரீ ஏஜென்ட்டாக இருக்கேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி இப்போ ராலே வந்து சொல்கிறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு விசிட்டிங் கார்டை அவரோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஏதாவதுனா கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக இந்த பிராண்டுக்கு வரதுக்கு விருப்பம் படுறேன், எப்போ வேணாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரும் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் எந்த பிராண்டு அப்படிங்கிறது தெரில, ஆனால் எந்த பிராண்டுங்கிறது கூடிய சீக்கிரம் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேலி போன வாரம் பார்த்தீங்கன்னா ரெக்ஸனை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதை பற்றியும் இவங்களுக்குள்ள டாக் டீம் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு வரும்ல, அதை பற்றியும் பேசிட்டு இருக்கும்போது சரி நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளாடுங்க, ரெக்ஸனே மற்றும் லீவ் கூட ஒரு டாக் டீம் மேட்ச் விளாடுங்க, அதில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா மற்றதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. அண்ட் காய்ஸ், உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டால் நடக்க போது. ரியா ரிப்ளே மற்றும் இயோ ஸ்காய் 2 பேரும் இணைந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆஸ்கா மற்றும் கேரி ஜெயின் கூட மோத போகிறாங்க. அண்ட் உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகிறது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டோட மெயின் ஈவெண்ட்டு சிஎம் பாங்குக்கும் பிரான் பிரேக்கருக்கும் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. ஸோ இதுவும் அஃபிஷியலாக இருக்குது. அண்ட் மெயின் ஈவெண்ட்டில் த ஊசோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிராகன் லீ மற்றும் ஏஜே ஸ்டைலுக்கு அகெயின்ஸ்டாக வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணது தானே, அதுதான் நடக்க போகிறது. ஆக்சுவலி மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டு போகிறாங்க, உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ட் ஊசோஸோடைய பழைய பர்ஃபார்மன்ஸை பார்த்த மாதிரியே இருந்தது, நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீயை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஊசோஸ் நியூ டாக் டீம் சாம்பியனாக மெயின் ஈவெண்ட்டில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி மண்டே நைட்டோட மெயின் ஈவெண்ட்டில் ஊசோஸ் சாம்பியனாக ஒரு கிரேட்டஸ்ட் ஷோவாக முடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மண்டே நைட்டால் நடந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.